ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பார்க்கலாம். ஒயிட் ரைஸு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சூப்பரான லஞ்ச் தாங்க செஞ்சுருக்கோம். மோஸ்ட்லி நம்ம வெள்ளிக்கிழமைனாலே சாம்பார் செஞ்சாதான் சாமிங்களுக்கு ரொம்ப உகந்தது, வீட்டுக்கும் மங்களகரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மொச்சக்காய் போட்டு செஞ்சு பாருங்க, எல்லா தெய்வத்துக்குமே உகந்தது. முக்கியமாக மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மொச்சக்காய் போட்டு நம்ம செஞ்சு பூஜை ரூமில் வச்சோம்னா பாருங்க, மொச்சக்காவும் முள்ளங்கியும் போட்டு நல்லா செதற வச்சாச்சுங்க. இது சாப்பிட்டுட்டு கொள்ளு ரசம் தாங்க கிளைமேட்டுக்கு. இந்த மாதிரி கொள்ளு ரசமெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால நம்ம வீட்டில் இன்னைக்கு கொள்ளு ரசம் தாங்க. இந்த மொச்சக்காவுக்கும் இந்த கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு இதை நம்ம செஞ்சிருக்கோம் இல்லைங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. இந்த மொச்சக்காய் சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். முள்ளங்கி இந்த கத்திரிக்காய் வச்சிருக்கங்க, காரக்குழம்பு கிரேவியா சூப்பரா இருக்கும். கோல்டா இருந்தாலும் இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு அதை கொஞ்சம் சூடா டம்ளர்ல ஊத்தி குடிச்சு பாருங்க, வேற லெவலா இருக்கும். அந்த கோல்டெல்லாம் இருக்காது. இன்னைக்கு இந்த மாதிரி மொச்சக்காய் வச்சு குழம்பு வச்சு வெள்ளிக்கிழமையில இதை பூஜை ரூம்ல வச்சு காக்காய்க்கு ஒரு பிடி சாதம் வச்சிருங்க, நம்ம நினைச்சது நடக்கும். இன்னைக்கு அது போலதான் நம்ம வீட்டை மங்களகரமா மொச்சக்கொட்டை போட்டு நல்லா இந்த முள்ளங்கியும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு வச்சுட்டுங்க. லஞ்ச் ரெடி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.